ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பிக் பாஸ் டே 2 ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். என் வாழ்க்கையில் எக்ஸாம்ஸ் கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நோட்ஸ்லாம் எடுத்து நான் படித்தது கிடையாது. ஆனால் சீசன் 8 ரிவ்யூ பண்ணுங்கிறதுக்காக ஒரு பொறுப்பான ரிவ்யூவராக இருக்கணுங்கிறதுக்காக பாருங்களேன், பக்கம் பக்கமாக எழுதி இங்கே பாருங்கள் எத்தனை பக்கத்துக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கே இத்தனை பக்கத்துக்கு எழுதி தான். ஏன்னா கரெக்டாக சொல்லணும், தப்பாக எதையும் சொல்லிடக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் நம்ம சேனல் இன்னும் லைவ் ஆக்சஸ் வந்து கொடுக்கல. 25 டேஸ் சம்திங் தானே ஆகுது. உங்களுக்கு எல்லாமே உடனே வேணுமா அப்படின்னு யூடியூப் காரி துப்பிடுச்சு. ஸோ நேற்றைக்கு ஓப்பனிங் செரிமனி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. உள்ளே எல்லாரும் வந்தாங்க, இன்ட்ரடக்ஷன்லாம் பலமாக முடிஞ்சது. ஓப்பனிங்லேயே விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு 4 ரோஸ்ட்டு செம்மையாக பண்ணி விட்டாரு. ஒன்று ரவீந்தர் அவர்கள் நேரடியாக கலாய்ச்சார். 7 சீசன் ரிவ்யூ பண்ணீங்க, செம்ம கல்லா கட்டியிருப்பீங்க, இந்த சீசன் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உள்ளே இருக்கீங்களே, வருமானம் போச்சே அப்படின்னு ஒரு கலாய் பண்ணார். அப்புறம் அருணவ் வந்து என்ன சார் எல்லாரையும் சண்டை பண்ணுவேன் சார், நான் ஆம்பளை சார் அப்படின்னா, தைரியத்தில் என்னங்க ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு குத்து குத்தி விட்டாரு. அதுக்கு பிறகு முக்கியமான கலை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் அவர்களுக்கு தான். சாப்பிட்டீங்களான்னு கேட்டது குத்தமா அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட கேட்டேன், ஏன்டா சாப்பிட்டீங்கன்னு தானே கேட்டோம், அதுக்கு இப்படியா பண்ணி ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிட்டீங்கன்ற மாதிரி. அது எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. அந்த ஊர் பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு லைட்டா ஒரு குத்து. அப்புறம் இந்த மாதிரியான பல குத்துக்களை தொடர்ந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. நைட்டே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, 24 ஹவர்ஸில் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அப்படின்னு. ஸோ நைட்டு ஜாக்லின் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, நான் உள்ளே போய் படுக்க மாட்டேன், எனக்கு வந்து நீங்கள் எடுத்த முடிவில் உடன்பாடு இல்லை, ஸோ இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியிலே லிவிங் ஏரியாலே படுத்திருந்தாங்க. மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி உள்ளே போய் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யார் வந்து எலிமினேட் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஓப்பனாக அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறப்ப தர்ஷா குப்தா ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் ஒரு மாதமாவது இருந்து போட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு. அப்புறம் ஆளாளுக்கு சொன்னார். ரஞ்சித் வந்து மறுபடியும் நான் ஒத்தப்பில்லை அப்படின்னாரு, இங்கே மொத்தமாக எல்லா அண்ணன் தம்பியோ கூட நான் பழக வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. சாச்சனா அவங்க தான் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நான் நேற்று எடுத்த ஒரு முடிவுனால நிறைய பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஸோ நான் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை ஒட்டு மொத்தமாக எல்லா டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. சரிங்களா, இது ஏன் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி அப்புறமா வரேன். அதுக்கு பிறகு ஆளாளுக்கு ஒரு காரணங்கள் எல்லாமே சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, லிவிங் ஏரியாவில் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு ரூமுக்கு எல்லாத்துக்கும் விதிமுறைகள் எப்படி இருக்கணும், ஏன்னா பாய்ஸு குறுக்க கோடு கிழிச்சாச்சு, இது வந்து பாய்ஸோட வீடு, இது கேர்ள்ஸோட வீடு. ஸோ கோர்ட்டுக்கு உள்ள எந்த சைட்லாம் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த முடிவெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறப்ப பாய்ஸோட கண்ட்ரோலில் இந்த கிச்சனும் ஸ்டோர் ரூமும் வந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு வசதியாக போச்சு, ஏன்னா சோத்துக்கு எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட தானே வரணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே தெளிவாக பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து மேஜர் ரோல் கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமார். என்னதான் பயங்கரமா வந்து தமிழ் என் உயிருக்கு என் மூச்சுக்கு அப்படின்னாலும் கேர்ள்ஸ் எதை டச் பண்ணா உடைவாங்க அப்படிங்க நான் சொன்னேன் தெரியுமா, அவர் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஸோ சமைக்கிற வேலையை நேரத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், அதை யார் பண்றாங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம், அதுதான் கேமு அப்படிங்கிறத, இது என்னுடைய குணம் கிடையாது, நான் கேமா அதை தான் வந்து விளையாட வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணாரு. டீமும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்காக தான் அந்த முடிவு எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சாச்சனாவுக்கு தெளிவாக ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டியில் வந்து அவங்க இல்லை. ப்ளஸ் அவங்க சைடு ரொம்ப வீக்கான ஏரியாக்கள் மட்டும்தான் அவங்க கண்ட்ரோலில் இருந்ததுனால அந்த முடிவும் பெருசாக அவங்களால எடுக்க முடியல. ஒரு மனசாக வந்து முடிவு பண்ணிட்டு ஸ்டோர் ரூமில் வந்து 2 பொறுப்பாளர்களை நாங்கள் வச்சுப்போம், என்ன வேணும்னாலும் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், சாப்பாடு வந்து யார் சமைப்பாங்கன்றதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் பாய்ஸ் டீமை மட்டும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்கல்ல, அதை வாபஸ் வாங்கணும். அப்புறம் உள்ள லிவிங் ரூம்ல வர்றதுக்குள்ள கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், ஒன்ஸ் உள்ளே என்டர் ஆகிட்டாங்கன்னா போகிற வரைக்கும் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உப்புக்கு சப்பா டிமாண்டு தான் நான் பார்க்குறேன். அப்படி வச்சாங்க. திரும்பி வழக்கம் போல் ஒரு காசிப் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு எல்லா பசங்களும் ஒன்றா இருந்துக்கிட்டு அழகாக பேச ஆரம்பித்தாங்க. பவித்ரா, தர்ஷிதா, சௌந்தர்யா 3 பேரும் பாய்ஸ் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, கேர்ள்ஸ்குள்ளே அது நேச்சுரலாகவே வராதில்ல அப்படின்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது உண்மை. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஒத்து போயிடுவாங்க,
என்ன ஒரு விஷயம்னா ஓவர் எக்ஸ்பிரசிவா சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. பட் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்பாட்டிலே டப்பு டுப்புன்னு போட்டு உடைச்சிடுறதா நம்மளுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாகவும் ஒரு பக்கத்தில் அமைஞ்சிருது. ஸோ ஆஃப்டர் திஸ் திங் என்ன நடக்குது அப்படின்னா, லிவிங் ஏரியாவில் வந்து ஓப்பன் நாமினேஷன் பண்றாங்க. இந்த 24 ஹவர்ஸ்ல எக்ஸிட் ஆக போற ஃபர்ஸ்ட் ஆள் யாருங்கிறதுக்கு நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு. அங்கதான் மக்கள் எல்லாரும் ஆஹா இதற்குத்தானே வெயிட் செய்தாய் பாலகுமாரான்னு சொல்லிட்டு கேமை வந்து ரூல் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி ஆரம்பிச்சாங்க. அருணவ் யாரை பண்ணியிருக்காருன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை வந்து பண்ணாரு. அதை பாக்குறப்பவே பச்சையா தெரிஞ்சு என்ன டிராமா பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆனந்தி ரவீந்தரை வந்து நாமினேட் பண்ணாங்க. ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிட்டரா இருப்பாருன்னு. விஷால் வந்து ஜாக்லீனை வந்து பண்ணாங்க. அப்பவே ஜாக்லீனுக்கு முகமெல்லாம் பறக் பறக் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜெஃப்ரின் வந்து சாச்சனா வந்து நாமினேட் பண்ணாங்க. சும்மா உப்புக்கு சப்பாவா நான் ரொம்ப டஃப் காம்படிட்டரா அவரை பாக்குறேன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டினாரு. தர்ஷா வந்து சத்யாவை பண்ணாரு. அவர் சீரியஸா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரவீந்தரும் சாச்சனா நீங்க விட்டு கொடுக்கறதுன்றது அவ்வளோ இது இல்லை, உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வரக்கூடாதுங்கிறத புடிச்சிட்டாரு. எனக்கு இங்கதான் ரவீந்தரோடைய செம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பார்த்தேன். ஏன்னா அது வரைக்கும் சாச்சனா பேரை வந்து யாரும் சொல்லல. இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு காரணத்தை முன் வச்சா எல்லாரும் அவங்க பேரை வந்து அடுத்தடுத்து சொல்லுவாங்க, அப்படியே ஒரு யூட்டனை போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணி தான் அதை ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அருண் வந்து ரவீந்தரே பண்ணாரு, சத்யா வந்து முத்துக்குமரனை பண்ணாங்க, திரும்பி தர்ஷிகா வந்து ரவீந்தரை பண்ணாங்க, சௌந்தர்யா அர்ணவ பண்ணாங்க, தீபக் வந்து சாச்சனாவை பண்ணாரு, திரும்பி அன்ஷிதாவை வந்து சாச்சனாவை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாக்லினும் வந்து சாச்சனாவை பண்ணாங்க. ஸோ லைனா ஓப்பன் நாமினேஷன்ல எல்லாருமே அதிகப்படியா வாக்குகள் யாருக்கு போட்டிருந்தாங்கன்னா சாச்சனாவுக்கு தான் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த நாமினேஷன் முடிச்சுட்டு சும்மா ஏதோ ஒரு காரணம் கேட்பாரு, ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்த டைம்ல தான் டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன்ல வெளியில போறது சாச்சனா தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொருள்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டாரு. அதுல ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிராஃபி ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, நீங்க ஜெயிச்சுட்டு வந்தா ஒரிஜினல் கொடுப்போன்னு, அந்த டூப்ளிகேட் டிராஃபியா இருந்தாலும் அது அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட டிராஃபி, அதை கல்லுல போட்டு மொத்தமா சுக்கு நூறா உடைச்சிட்டு வர சொன்னதுங்கிறது ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் ஒன் டேவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹர்ட் பண்ணக்கூடிய பனிஷ்மெண்ட் தேவையா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. பட் ஐ ஹோப் சம் ட்விஸ்ட் இதுல இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்துல அவங்களும் உடைச்சு போட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. அப்ப அருண் ஒரு அழுகையை போட்டாரு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, எல்லாரும் பயங்கரமா அதை டார்கெட் பண்ணிட்டு இப்படி பண்ணி போட்டாங்க, வேணும்னே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அதுல அன்சிதா யாரை நாமினேட் பண்ணாங்க? சாச்சனாவை தான் நாமினேட் பண்ணாங்க. அவங்களே வந்து அர்ணவ இது கேம் இப்படித்தான் இருக்கும், நீங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம்லாம் பண்ணாங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டோடைய முதல் டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தலைவனா தலைவியா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. அதுல ஒரு சிம்பிளான ஒரு நாற்காலி கேம் தாங்க. ஆப்போசிட்ல இந்த சைட்லயும் வந்து சேரு, குறுக்கா மறுக்க வந்து ஓடணும், ஃபைனலா வரவங்க அவுட் ஆவாங்கன்ட்டு. அதுல ஒருத்தருக்கு கூட சுத்தமா ஒற்றுமை கிடையாது. இப்ப பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுங்கிறதா இந்த வீட்டோடைய பிரதானம்ன்றது முடிவு பண்ணதுக்கு பிறகு பாய்ஸ் எல்லாரும் ஒரு டீம்ல வந்து யுனைட்டடா இருந்து இந்த கேம்ல வந்து கேர்ள்ஸ் ஜெயிக்க விடாம பண்ணிருக்கலாம். ஆனா அந்த யூனிட்டி அவங்களுக்குள்ள கிடையாது. இண்டிவிஜுவலா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் ஒவ்வொருத்தரா கோட்டை விட்டு ஃபைனலா கேர்ள் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா வின் பண்ணி வீட்டோட முதல் வாரத்தின் தலைவியாகவும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஸோ இப்ப தலைவியா வந்து தர்ஷிகா வந்தாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 16 பேரும் நாமினேஷன்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் நாமினேஷன் பண்ண சொல்றாங்க. அப்போ ஸோ தர்ஷிகா வந்து 2 பேரை பண்றாங்க. யார? ஜாக்லினையும் ரஞ்சித்தையும் பண்றாங்க. சுருன்னு பேசுறாங்க, சுருக்குன்னு. அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாரு நம்ம ரஞ்சித் அப்படிங்கிற ரீசன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தீபக்கும் வந்து ஜாக்லினை தான் நாமினேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அன்ஷிதாவை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க எந்த விதலையும் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஏதோ வேடிக்கை பார்க்க வந்த பெண் போல பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. அதுக்கு பிறகு சௌந்தர்யா வந்து அருணையும் அர்ணவையும் நாமினேட் பண்ணாங்க. முத்துக்குமாரன் வந்து ரஞ்சித்தையும் அருணையும் நாமினேட் பண்ணாங்க. ஆனந்தி தீபக்கையும் அருணையும் நாமினேட் பண்ணாங்க. ஸோ சத்யா வந்து ரவீந்தரையும் முத்துவையும் நாமினேட் பண்ணாங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன்ல ஃபைனலா டாப்ல 5 பேர் வந்து நிப்பாங்கல்ல, 1 2 3 4 5 6 பேர், முதல் வாரத்திலேயே 6 பேர் வந்து நாமினேஷன்ல வந்திருக்காங்க. ஜாக்லின், ரவீந்தர், அருண், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ரஞ்சித். ஸோ இதுல ஜாக்லினுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாளே வீட்டுல இருந்த நிம்மதியை குலைச்சிட்டாங்க, ஒத்து போகல. அப்புறம் ஓவரா
சுருக்கு சுருக்குன்னு பேசுறது, டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. ரவீந்திர பொறுத்த வரைக்கும் அவருடைய பிசிக்கல் ஹெல்த் கண்டிஷனை வந்து ஒரு குறையா சொன்னாங்க. அவரால் எந்த விதமான டாஸ்க்லையும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பிளஸ் டஃப்பான மைண்ட் கேம்ல பயங்கரமா விளையாட நினைக்கிறாரு அப்படின்னு. நான் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறப்பவே, அதாவது கண்டஸ்டன்ட் அனௌன்ஸ் பண்ணப்பவே சொன்னேன், ரவீந்தர் வந்து மைண்ட் கேம் நல்லா விளையாடுவாரு, பட் பிசிக்கல் கேம்ல எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சேன். இதே ரீசனை சொல்லி தான் மொத்த டீமும் வந்து ரவீந்தரை வந்து கார்னர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. என்னன்னா, ஒருத்தரை நாமினேட் பண்றதுக்கு ஒரு நல்ல காரணம் தேவை. அவர் ப்ரொடியூசரு, அவருக்கு இது தேவையில்லை, அதை தேவை இல்லை அப்படிங்கிறத யாரும் யாருடைய வாழ்க்கையிலையும் முடிவே பண்ண முடியாது. அது உங்களுக்கான பர்சனல் உரிமை. அதுக்கு வந்து நீங்க டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பெரிய கிளாரிட்டி அவருக்கு இல்லாததுனாலதான் இவரு நாமினேஷன்ல வந்தாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். முத்துக்குமார், ஓ மை காட், த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் இன் திஸ் சீசன் 8 அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த டீம்லயே இந்த இருக்கிற யங்கஸ்ட் பையன் அவர் தான். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியும் ஹேண்டில் பண்ற இதுவும் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த், அடுத்தவங்களை வந்து ரொம்ப அழகா யோசிக்க வைக்கிறது, ட்விஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் படிச்சுட்டு வந்திருக்காரு. நான் மீண்டும் மீண்டும் சொன்னேன். ஸோ அதுல வந்து வினை தான், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாருன்னு டீம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் தான் அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா எங்கேயும் ஆக்டிவா வந்து யார்கிட்டையும் ஓப்பன் அப் பண்ணி பேசல, ஒரு ஓரமா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்காக நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். கண்டிப்பா முதல் வாரத்துல ரஞ்சித்தை நாமினேட் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. தங்கம் தங்கம் அப்படின்னு சொன்னா கூட நாமினேட் பண்ணாம விடவே மாட்டாங்க அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவா நினைச்சேன். அதே மாதிரியே அவர் ரொம்ப சேஃபா விளையாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒட்டு மொத்தமா இன்னைக்கு இந்த டே 2ல நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு அந்த விஷால் சொல்லியிருப்பாரு, ரொம்ப நல்லவன் காமிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, முயற்சி பண்றாங்க. ரொம்ப சிலர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகிருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. இன்னும் அர்ணவ்லாம் வந்து சஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோ கண்டஸ்டன்ட் சொல்ற அளவுக்கு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி அன்ஷிதாவும் ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. ஒரு வாரம் போட்டோம், விட்டு பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல தான் அன்ஷிதாவும் இருக்கிறதா நான் பாக்குறேன். ரவீந்தரோடைய பேச்சிலே உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த மனுஷன் வந்து நினைச்சாருன்னா ஈஸியா மண்டையை கழுவி எல்லாரையும், அதாவது நாமினேட் பண்ண யாருமே அவர் வந்து பிசிக்கல் ஆக்டிவா இல்ல, அதனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இப்படிதான் சொல்ல முடிஞ்சதே தவிர மத்த எந்த குறையுமே அவர்கிட்ட சொல்லவே முடியல. அப்படிதான் நானும் ரொம்ப பார்த்தேன். ஸோ இப்பவே டீமா அவங்க ஸ்பிளிட் ஆகல அப்படின்னாலும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. முதல் வாரத்துல யாரை காலி பண்ணலாம், 2வது வாரத்துல யாரை காலி பண்ணலாம், ஸோ வீக்கா இருக்கிற ஆட்கள்லாம் ஈஸியா அடிச்சு காலி பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துதான் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கக்கூடிய சாச்சனாவை பாரபட்சமே பார்க்காம அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து எதேச்சியா நடந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வந்து பெரிய கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் ரொம்ப ஈஸியான விக்கெட்டை அடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து கொஞ்சம் பெட்டரா ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. ஸோ அப்படித்தான் சாச்சனாவை வந்து திட்டம் போட்டு மொத்த டீமும் வந்து காலி பண்ணுதான் நான் பார்க்குறேன். பட் சாச்சனா விஷயத்துல மட்டும் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்து பிக் பாஸ் பெருசா ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த முகம் வந்து எங்க போகும் அப்படின்னு தெரியல. பிக் பாஸ் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. 7 சீசனை நான் பார்த்ததே கிடையாது. முதல் சீசன்ல ஒரு வாரம் மட்டும்தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான உடன்பாடு சுத்தமா இல்லை. ஸோ இந்த 8வது சீசனை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாரும் நெகட்டிவா போட்டு வறுத்து தாளிச்சு ரோஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க, பட் நான் பாசிட்டிவா பண்ணணும்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், 2வது நாள்ல ஒரு சபதம் எடுக்கிறேன், முடிவு எடுக்கிறேன், இவங்க மேல இறக்கமே படக்கூடாது, கருணையே இல்லாம ரோஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உள்ள வந்து ஒவ்வொருத்தரும் என்னமா விளையாடுறாங்க. ஒரு சின்ன கேமுங்க, அதுல விட்டு கொடுக்கணும், டீமா விளையாடணுங்கிற எண்ணம் கிடையாது. தான் மட்டும் ஜெயிக்கணும், தான் வந்து இந்த வாரத்துக்கான தலைவனா ஆகணும், தலைவி ஆகணும், அதே மாதிரி நாமினேஷன்ல வந்து தான் மாட்டிக்க கூடாதுங்கிற மாதிரி எவ்வளவு ஸ்மார்ட்டா விளையாடுறாங்க, எவ்வளவு கேம் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இனிமேல் ரொம்ப சாஃப்டான ஒரு ரிவ்யூ வந்து ஆர்ஜே ரோனி டாக்ஸ்ல பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இருக்காது. என்ன வேணாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இனிமேல் ஒவ்வொருத்தரும் நடக்க போற விஷயங்கள், நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வச்சு தாளிச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து கும்பலா சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணையா வந்து பிளான் பண்ணி வெளியே அனுப்புறீங்க. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு இன்னைக்கு பிக் பாஸ் ரிவ்யூவை டே 2க்கான ரிவ்யூவை வந்து முடிச்சிடுறேன். நாளைக்கு டே 3ல என்ன அட்டகாசம் பண்றாங்க, எப்படி எப்படி எல்லாம் ஆக்டிங்க பண்றாங்க, என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். மறக்காம ஆர்ஜி ரோனி டாக்ஸுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.